இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உபாகமம் 1வது அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த வழிகள், நடத்தி வந்த பெரிய அதிசயமான கிரியைகள் எல்லாவற்றையும் சொல்லி ஞாபகப்படுத்தி அந்த ஜனங்கள் மத்தியிலே எல்லா காரியங்களையும் சொல்லும் போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல என் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை அந்த வனாந்தர பாதையிலே பார்த்தார்கள். 40 வருடமாய் வனாந்தர வழியாய் அவர்கள் வந்தார்கள். எத்தனையோ ராஜாக்களை முறியடித்தார்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓக்கையும் ஆண்டவர் அவர்களை முறியடிக்கும்படி செய்தார். பாருங்க, மன்னாவினால் அவர்களை போஷித்தார். இப்படி பல விதங்களிலே அவர்கள் நடக்கும்போது அவர்கள் கால்களில் இருந்த அந்த பாதரட்சைகள் பழசாகலையா, அவங்க போட்டிருந்த எதுவுமே பழசாகலையா. அவ்வளவு ஒரு அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அந்த தெய்வத்தை, அவர் செய்த அந்த அதிசயமான நடத்துதலை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அவர் இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா? இனிமே கானான் தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்து அங்கே உங்களை குடியிருக்க பண்ணி உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக அவர் சகலத்தையும் செய்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொல்லி பல வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் எல்லா வழிகளிலும் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்க கண்டீர்கள் அல்லவா? ஆகவே பயப்படாதிருங்கள். இதுவரைக்கும் நடத்தினவை இனியும் நடத்துவா, இனியும் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லி மோசே சொன்னார். விசுவாச வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னை இதுவரைக்கும் நான் நடத்தினேன் அல்லவா, இனியும் நான் உன்னை நடத்துவேன், உன்னை கைவிடாமல் நான் பாதுகாப்பேன், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லூக்கா புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை இவ்வாறு ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நடத்த வல்லவராயிருக்கிறார் அல்லவா? ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள், என்னுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே உங்களை நான் கைவிடாமல் நடத்துவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். தலையில் உள்ள மயிர், நமக்கு மயிர் தான் தலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்மளால கூட அதை கவுண்ட் பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அதை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாராம். எவ்வளவு பெரிய வாக்கியம் பிரியமானவர்களே! எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சிநேகம் உள்ள தெய்வம், நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிற தெய்வம் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் பயப்படவே அதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மேலும் பார்க்கும்போது 22வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 12:22 இந்த சீஷரை நோக்கி, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இயேசு ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பாதைகளிலும் அவர் அற்புத விதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் அல்லவா?
எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். அந்த தெய்வம் நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? ஆகவே நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இந்த காலைகளை சொல்கிறார். முதலாவது, இந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், உங்களால கூட முடியாது, ஆனா நான் செய்திருக்கிறேன் அல்லவா, பயப்படாதுங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஜீவனத்துக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், உங்களை நடத்த போதுமானவராய், உங்களை சுமந்து கொண்டு செல்ல போதுமானவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை சொல்ற, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனா தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் அல்லவா? அந்த பறவைகளை பார்க்க நீங்கள் எவ்வளவு விசேஷவர்களாயிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நான் விசேஷமா எண்ணுகிறேன். நீங்க கவலைப்படாது, நீங்க பயப்படாதுங்க, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று இந்த காலை வேளையில அவர் வாக்கு கொடுக்கிறார். கவலையோடு வந்திருக்கீங்களா? பாரத்தோடு வந்திருக்கீங்களா? பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? போராட்டத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை, மகளே நீ பயப்படாது, நீ கவலைப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் விசேஷமாய் பார்க்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்தவர்களாய் பார்த்தார் அல்லவா? விசேஷமாய் அவர்களை நடத்தினார் அல்லவா? உன்னையே நான் நடத்துவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அன்று சொல்றார் பாருங்க, இயேசு சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நீ கவலைப்பட்டா உன் சரீரத்துல இருந்து ஒரு முழத்தை நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இவ்வளவு ஒரு அற்பமான காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது அல்லவா? அப்ப ஏன் நீ கவலைப்படுற? நான் உனக்காக செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். கவலைப்பட வேண்டாம், அந்த வார்த்தைகளை நினைவு கூறுவோம். கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருக்கும் போது இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, பா நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கல்லப்பா, என் வாழ்வை நடத்திருங்கப்பா, என் கவலைய மாற்றிருங்கப்பா, என் பயத்திலிருந்து எடுத்து போட்டுருங்கப்பான்னு கேட்கும்போது அது நிச்சயமாய் நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனா பாருங்க, சாலமோன் முதலாய் அவைகள் அந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி அழகாக இருக்கிறதோ அவ்வளவு அழகான உடைகளை உடுத்தினதும் இல்லை. அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஆகாயத்து பறவைகளை பூஷிக்க வல்லமை உள்ளவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்க வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதெல்லாம் காட்டிலும் நம்மளை விசேஷமா எண்ணுகிற தகப்பன் நம்மை உடுத்துவிக்க, நம்மை பூஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் சந்தேகப்படாமலும் கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நடத்துகிற தெய்வம், நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் நம்மை நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின தெய்வம் நம்மோடு இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை அதிசயமாய் உடுத்துவிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். தலையில மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் இந்த நாளிலே நம்மை நடத்துவார். நாள் முழுவதும் நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய அத்தனை தேவைகளை மத்தியில் பெரியவராயிருந்து குறைவுகளை நிறைவாக்கி சந்தோஷமும் சமாதானத்தையும் காணும்படி செய்வார். கவலைப்பட வேண்டாம். கவலைகள், பயங்கள் சூழும் போது இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வார்.